பிஜேபி 40 வருஷமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கமலாலயத்தில் பணம் கொடுக்குறவனுக்கு சீட்டு கொடுக்கறது தான் இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. பணம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. பாஜகவின் கடைக்கோடி தொண்டர் ஒருவர் தலைமைக்கு கேள்வி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். ஆதங்கம்தான். நாங்கள்லாம் பிஜேபி 40 வருஷமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கமலாலயத்தில் பணம் கொடுக்குறவனுக்கு சீட்டு கொடுக்கறது தான் இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. பணம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணுன்னா டெல்லி மேலிடம் முடிவெடுக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் நான் சாத்தூரில் போட்டிடுறேன்னு தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் சொல்கிறாரு. டெல்லி தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னையா உங்கள் அக்குறமெல்லாம். அந்த மனுஷன் 3 வருஷமாக நாய்ப்படாத பாடுபட்டு புருண்டு பிறண்டு போட்டு அந்த கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தி வச்சிருக்காப்புல. ஆனால் அமித்ஷாஜி அவர்களை நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? எத்தனை சீட்டு ஒதுக்குற அதுக்கு பின்னாடி என் தலைவரை மாற்றுறேன், தமிழ்நாடு தலைவரை மாற்றுறேன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் மாற்றிட்டு சீட்டு கேட்டீங்க பார்த்தியா, அதுதான் இங்கே வந்த வேணேன். எடப்பாடியார் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்பிடாதீங்க. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம இந்திய அரசு மதம் மாறினவங்களுக்கு, கிறிஸ்டினா மதம் மாறினவங்களுக்கு அந்த எஸ்சி சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் என்னங்கிறது தெரியுமா? மதம் மாறினாலும் சலுகை உண்டுங்கிறாரு. இப்படி 7ஆம் பொருத்தமாக இருக்கிற மனுஷரோட கூட்டணி வச்சுக்கிட்டு அன்னைக்கே சொன்னேன் இந்த அதிமுக கூட்டணி வேண்டான்னு. ஏன்னா வேற கூட்டணி சேர்ந்துருக்கலாம், பரவாயில்ல, அதை இப்போ பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 27 தொகுதியில் நம்ம உழைக்கணுங்கிறது உத்வேகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்த 27 சீட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கருங்காலி கூட்டங்கள் சேர்ந்து இந்த தமிழ்நாடு பாஜகவை நாசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களே, அவங்கள நினைக்கும் போது தான் ஒவ்வொரு பாஜக தொடர்ந்தனுக்கும் மனசெல்லாம் எரியுது. அப்படியே பதன்னு எரியுது. அட எங்களுக்கெல்லாம் சீட்டு வேண்டாம், நீ பணத்தை வாங்கி எவனுக்கோ சீட்டை கொடுத்துட்டு போ. ஆனால் கவலைப்படல. ஆனால் அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு இல்லை? நீங்கள் அவருக்கு ஏன் சீட்டு இல்லை? அதை முதல்ல பதில சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு ஒன்றும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது. உண்மையை சொல்கிறேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் வச்சு நாங்கள் பட்ட பாடு தெரியுமே. ஏன் இப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தவங்களை வச்சு நாங்கள் படுற பாடு தெரியுமில்ல? பணம் சம்பாதிச்சுட்டு போங்கய்யா, என்னென்னமோ பண்ணி சம்பாதிச்சுட்டு போங்க. ஆனால் கவலைப்படலை. ஆனால் பிஜேபியை வளர்த்துங்கய்யா, வளர்த்துறவனுக்கு சீட்டை கொடுங்கய்யா. மற்றவன் எல்லாத்தையும் சீட்டு கொடுத்து பாவிகளா என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கலன்னு வரட்டும், அதுக்கு பின்னாடி எப்படி பதிவுகள் இருக்குது, எப்படி போராட்டங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கத்தான் போகிறீங்க. பாஜக தொண்டர்கள் அத்தனை பேரும். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.